இயேசுவே ஆறுதல் ஊழியம் வழங்கும் இன்றைய தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பல ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். கடினமான வேலைகளினால் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஜீவன் கசப்பாக்கப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கை மிகுந்த துன்பத்திற்குள்ளானது. அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரர் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அவர்களுடைய கூப்பிடுதல் தேவ சமூகத்தில் எட்டினது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வருகிற உபத்திரவங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து வருகிற பல ஆண்டு காலமான கடினமான பாதைகளை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் உங்கள் துன்பத்தை அறியாமல் இல்லை. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு வேதனைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் தேவனுக்கு மறைவானது அல்ல. அவர் உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன். உங்களுடைய வழிகளை வெறுமன வெளியில் இருந்து பார்த்தவர் அல்ல. உங்களுடைய வேதனையை முழுமையுமாய் அறிந்திருக்கிறார். உங்களால் ஒருவரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனையை கூட தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் இஸ்ரவேல் புத்திரர் படுகிற உபத்திரவத்தை பார்த்ததோடு நின்று விடவில்லை. அதற்கு அடுத்து கீழே உள்ள வார்த்தையில் சொல்லுகிறது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேவ ஜனமே, நீங்கள் உங்கள் வாழ்வில் கண்ட அத்தனை வேதனைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அத்தனை துக்கத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் படுகிற வேதனையை பார்த்தவர் அத்தோடு நின்று விடவில்லை. ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்க படுகிற உபத்திரவங்களை எல்லாம் பார்க்கிறவர், உங்கள் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் அவர் உங்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து ஒரு நன்மையை தருவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் புத்திரருடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுதலையாக்கினீரே. இன்றைக்கு உம்முடைய ஜனங்களாயிருக்கிற எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிற எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் எங்களை நீர் விடுதலையாக்கி எங்களுக்கு நன்மை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.